அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த வாரத்திலிருந்து ஒரு புதிய தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். அந்த தலைப்பை அறிமுகப்படுத்தும்படி நாம் எல்லாரும் வாசிக்க கேட்கலாமா? ரோமர் 3ஆம் அதிகாரம். ரோமர் 3ஆம் அதிகாரம், அதிலே 28வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த வாரத்திலிருந்து எப்படி நாம் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறோம் என்ற சத்தியத்தை நாம் அடுத்த பல வாரங்களுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் தியானிக்க போகிற இந்த சத்தியம் வேதத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு அஸ்திபாரமான சத்தியமாக என்ன செய்கிறது இருக்கிறது. ஆதலால் அவளோடு இந்த வசனங்களை என்ன செய்யுங்க, ஒவ்வொரு வாரமும் என்ன செய்யுங்கள், கேளுங்கள். ஏனென்றால் இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை என்ன செய்யும், கொண்டு வரும். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் இங்கே வாசிக்க கேட்டோமே, நாம் அதாவது மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறோம் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறதே, இதனுடைய அர்த்தம் என்ன? இங்கே என்ன வேதம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நமக்கு புரிந்து கொள்ள போகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே நாம் பார்க்க போகிற இந்த சத்தியத்தினுடைய நோக்கம் என்னவென்றால், பாருங்க, இன்றைக்கு பாவத்தில் விழுந்த மனுஷன், பாவத்தில் விழுந்த ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்திலும் இருக்கிற மிகப்பெரிய கேள்வி இதுதான். அது என்னது? நான் என்ன செஞ்சால் தேவன் என்ன ஏற்றுக்கொள்வார்? நான் என்ன செஞ்சால் தேவன் என்னுடைய குற்றங்களை மன்னித்து என்னை குற்றமற்றவனாக மாற்றுவார்? நான் என்ன செஞ்சா தேவன் என்னை நீதிமானாக மாற்றுவார் என்ற ஒரு கேள்விதான் பாருங்க எல்லா மனுஷர்களுக்குள்ளும் என்ன செய்கிறது இருக்கிறது. குறிப்பாக இங்கே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் என்று சொல்லி அங்கே வார்த்தை வருகிறதே, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், நாம் எப்படி தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாய் நம்முடைய வாழ்க்கை மாறும். நாம் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக காணப்படுவது எப்படி? தேவன் எப்படி என்னை ஏற்றுக்கொள்வார்? அதுதான் இந்த நீதிமான்கிற வார்த்தைக்கு அர்த்தம். பாருங்க, நான் என்ன செஞ்சா தேவனுக்கு முன்பாக நீதிமானாக காணப்பட முடியும்? நான் என்ன செஞ்சால் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியும்? நான் என்ன செஞ்சால் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக காணப்பட முடியும்? அதனுடைய வழி என்ன? அதை தான் பாருங்க நாம் பார்க்க போகிறோம். ஏனென்றால் பாவத்தில் விழுந்த எல்லா மனுஷருக்கும் இருதயத்தில் இருக்கிற மிகப்பெரிய கேள்வியாக தான், நான் தேவனு முன்பாக நீதிமானாக காணப்படணும்னா, தேவன் என்னை ஏற்றுக்கொள்ளணும்னா நான் என்னதாங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருடைய மனுஷருடைய இருதயத்திலும் என்ன செய்கிறது, பல கேள்விகள் என்ன செய்கிறது இருக்கிறது. இதில் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் பார்க்க போகிற முதல் காரியம் என்றால், பாவத்தில் விழுந்த மனுஷர்கள் எல்லாருமே எப்படி தேவனிடத்தில் நெருங்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய சிந்தை எப்படி இருக்கிறது, அதை முதலாவது நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அதை தான் இங்கே வேதம் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் அப்படின்னு வேதம் என்ன செய்து இங்கே அழைக்குது. பாருங்கள், இங்கே பாருங்கள், இன்றைக்கி பாவத்தில் விழுந்த ஒவ்வொரு மனுஷனும் தேவன் தன்னை ஏற்றுக்கொள்ளணுன்னா அவங்களுடைய சிந்தை என்ன எப்படி இருக்குதுன்னா, நான் இப்படிப்பட்ட
கிரியைகள் செஞ்சால் தேவன் என்ன செய்வார்? ஏற்றுக்கொள்வார். என்னுடைய தகுதியை பார்த்து, பரவாயில்ல இவன் இதை செய்திருக்கான், அதை செய்திருக்கான், அப்போ இதனால் இவனுக்கு சில தகுதி இருக்குது, அப்போ அந்த தகுதியை பார்த்துட்டு தேவன் என்னை ஏற்றுக்கொள்வார். இப்படி தான் பாருங்கள் உலகத்தில் உள்ள பெரும்பாலான மனுஷர்கள் என்ன செய்கிறாங்க, யோசிக்கிறாங்க பாருங்கள். அதை புரிந்து கொள்வதற்கு லூக்கா 18ஆம் அதிகாரத்துக்கு நம்ம செல்வோம் பாருங்கள். அதில் இயேசு கிறிஸ்து இதை குறித்து ஒரு ஓமையை தான் என்ன செய்கிறார், பேசுகிறார். வாசிக்க கேட்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து இப்போ 14வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை சொஸ்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம்பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். போதும் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லுகிறார். ஓமை என்றால் என்ன? இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அந்த இஸ்ரேல் தேசத்தில் அன்றாட சமுதாயத்தில் நடக்கிற ஒரு சம்பவங்களை வைத்து, நடக்கிற நிகழ்வுகளை வைத்து சில ஆவிக்குரிய சத்தியத்தை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுப்பது தான் ஓமையாக என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போது இங்கே இயேசு கிறிஸ்து பாருங்கள், இயேசு வாழ்ந்த நாட்களில் யூத ஜனங்கள் மத்தியில் மிகப்பெரிய காரியம் என்னவென்றால், எருசலேமில் இருந்த தேவாலயம், அந்த தேவாலயத்துக்கு ஒவ்வொரு நாளும் பலவிதமான ஜனங்கள் ஜெபிக்கும்படி என்ன செய்வார்கள், கடந்து போவார்கள். அப்போ அந்த சம்பவத்திலிருந்து பாருங்கள், இங்கே இயேசு கிறிஸ்து யார் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக காணப்பட முடியும், யார் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவனாய் மாற முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு இங்கே பதிலை என்ன செய்கிறார், சொல்லுகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாட்களில் உள்ள அந்த யூதர்கள் மத்தியிலே, குறிப்பாக அந்த யூத மத போதகர்களாகிய பரிசேயர்கள், அவர்கள் பாருங்க, ஒரு மனிதன் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் போதித்த போதனையை குறித்து இங்கே இயேசு என்ன செய்கிறார், முதலாவதாக சொல்கிறார். பாருங்க என்ன சொல்கிறாரு. ஒரு பரிசேயன் என்ன செய்தார், தேவாலயத்துக்கு என்ன செய்கிறார், வர்றார். இந்த பரிசேயன் யார்? இயேசுவின் நாட்களில் உள்ள யூத மதத்தினுடைய போதகர்கள், அதாவது இந்த நாட்களில் பாஸ்டர் எப்படியோ அந்த மாதிரி. அப்போ இந்த பரிசேயன் என்ன செய்கிறாரு, தேவ சமூகத்துக்கு வர்றார், தேவாலயத்துக்கு வர்றாரு. வந்துட்டு இப்போது ஜெபத்தில் தேவனிடத்தில் என்ன செய்ய வேண்டும், சேர வேண்டும், தேவனிடத்தில் செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார், ஜெபம் பண்ணுறார். எப்படி ஜெபிக்கிறாரு பாருங்க. அவர் எப்படி ஜெபிக்கிறாரு, தேவனே, நான் இந்த பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர், இப்படிப்பட்ட மனுஷரில் போல நான் இராதபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு, அடுத்தது நான் வாரத்தில் 2 முறை உபாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் நான் தசமம் செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி தனக்குள்ளே என்ன செய்கிறார், ஜெபம் பண்ணுகிறத இங்கே இயேசு என்ன செய்கிறார், சொல்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த பரிசேயன் ஒரு ஜெபம் பண்ணானே, இந்த பரிசேயனுடைய இந்த ஜெபத்தின் மூலமாய் வெளிப்படுகிற அந்த எண்ணம் தான் இன்றைக்கு உலகத்தில் பொதுவாக ஜனங்கள் தேவனிடத்தில் சேர வேண்டுமென்றால், நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக காணப்பட வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற அந்த அவர்கள் மத்தியில் ஒரு சிந்தை இருக்கும்ல, அந்த சிந்தையை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம்தான் இந்த பரிசேயனுடைய ஜெபமாக என்ன செய்கிறது இருக்கிறது. பாருங்கள், இந்த பரிசேயன் எப்படி ஜெபம் பண்ணுறான் பாருங்கள். அவன் சொல்கிறான், தேவனே, நான் இந்த அநியாயக்காரர், விபச்சாரக்காரர், இப்படிப்பட்டவர்களை போல இராதபடியால் உமக்கு என்னது ஸ்தோத்திரம் அப்படிங்கிறான். பாருங்கள் இன்றைக்கி நிறைய பேர் தேவனுக்கு முன்பாக தாங்கள் நீதிமானாக காணப்படணுன்னா, தாங்கள் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படணுன்னா
அவங்க என்ன நினைக்கிறாங்க, முதலாவது மற்றவங்களோட நான் என்ன செய்யணும், பெட்டராக ஆகணும். நான் பாரு அந்த அநியாயக்காரரை போல் இல்லை, நான் இந்த விபச்சாரக்காரனை போல் இல்லை, நான் இந்த திருடுகிறவனை போல் இல்லை, நான் இந்த குடிக்கிறவனை போல் இல்லை அப்படின்னு சொல்லி பாருங்கள், நிறைய பேர் தங்களை பிறரோடு என்ன செய்கிறார்கள் ஒப்பிட்டு கொண்டு, நான் இவர்கள போலெல்லாம் இல்லை பற்றியா, அதனால் தேவன் என்ன செய்வார், நான் தேவனிடத்தில் போய் ஜெபிக்கும் போது, இப்போ பாரு பரவாயில்லையே என் மகன் இந்த பாவிகளை போலலாம் இல்லையே, இவன் கொஞ்சம் நல்லவனாக இருக்கானே அப்படின்னு பார்த்துட்டு, நான் நல்லவனாக இருக்கிறத பார்த்துட்டு ஒருவேளை தேவன் என்னை ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு நினச்சிட்டு உலகத்தில் உள்ளவர்கள் தேவனை என்ன செய்கிறார்கள், அணுகுகிறார்கள். இப்படி ஒரு சிலர் தேவனை என்ன செய்கிறார்கள், அணுகிறார்கள். இன்னொரு சிலர் எப்படி தேவனை அணுகிறாருன்னா, இந்த உலகத்தில் பாருங்கள் நிறைய பேர் கடவுள் பக்தியினால் நிரம்பி நிறைய மத சடங்குகள் செய்கிறவங்களாம் என்ன செய்வாங்க இருப்பாங்க, நிறையா மதத்துக்கு அடுத்த காரியங்கள்லாம் செய்வாங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் பாருங்கள் எப்படி பேசுவாங்க, அவங்க இப்படி பேசுவாங்க. என்ன பேசுவாங்க பாருங்கள், இந்த பரிசேயன் இப்படி சொல்கிறான், நான் வாரத்துக்கு 2 முறை என்ன செய்கிறேன், உபவாசிக்கிறேன், நான் எனக்கு வர்ற வருமானத்திலெல்லாம் ஒழுங்காக தசம்பாகமாகிய காணிக்கையை கர்த்தருக்கு என்ன செய்கிறேன், ஒழுங்காக கொடுத்துட்றேன். அப்போது இந்த பரிசேயன் என்ன நினைக்கிறான், இவர் உபவாசிக்கிறதுனால ஒழுங்காக தசமாக கொடுக்கறதுனால ஒருவேளை தேவன் இதை பார்த்துட்டு பரவாயில்லையே, என் மகன் நல்லா, இவன் நல்லா, இந்த மனுஷன் நல்லா உபவாசம்லாம் பண்ணுறான், நல்லா காணிக்கையெல்லாம் கொடுக்குறாரு, அப்போது இவனுடைய ஜபத்தை தான் நான் என்ன செய்யணும் கேட்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி சிலர் என்ன செய்கிறாங்க, தங்களுடைய மத பக்தியை பார்த்து, தங்களுடைய கடவுள் பக்தியை பார்த்துட்டு ஒருவேளை தேவன் எங்களை ஏற்றுக்கொள்வார் அப்படின்னும் சிலர் என்ன செய்கிறாங்க, இன்றைக்கு என்ன செய்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த 2 எண்ணமுமே என்னது தவறு என்று சொல்லி இயேசு சொல்கிறார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்துட்டு, ஆண்டவரே பாருங்கண்ணா, இந்த இவனை போல இல்லை, இந்த குடிகாரனை போல இல்லை, இந்த கொலைகாரனை போல இல்லை, நான் இந்த திருடுகிறவனை போலலாம் இல்லை, நான் இவங்களோட நல்லவே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேவ சமூகத்துக்கு வந்து, தேவனே பாருங்கள் எனக்கு இப்படிப்பட்ட இவங்கள காட்டிலும் எனக்கு தகுதி நிறையா இருக்கிறதுனால நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னால், இயேசு சொல்கிறார் பாருங்க, அப்படி சொல்லிட்டு வர்றவர்களுடைய ஜபத்தை தேவன் என்னது ஏற்றுக்கொள்வது இல்லையாம். பாருங்கள், இங்கே 14வது வசனத்தில் இயேசு சொல்கிறாரு, இந்த பரிசேயன் இப்படி ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொண்டாரா? இயேசு இங்கே சொல்கிறாரு, அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாக தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று சொல்கிறார். அதாவது அவன் அல்லன்னா இங்கே இயேசு சொல்கிறாரு, இந்த பரிசேயனுடைய ஜபம் என்ன செய்யப்படவில்லை, தேவ சமூகத்தில் கேட்கப்படலை. இவன் தேவ சமூகத்துக்கு எப்படி வந்தான், தன்னை பிறரோடு என்ன செய்கிறான், ஒப்பிட்டுட்டு வரான். ஆண்டவரே நான் அவனை போல இல்லை, இவனை போல இல்லை, பாருங்கள் எனக்கு இவங்களெல்லாம் காட்டிலும் நல்ல தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி தங்களுடைய மற்றவர்களை காட்டிலும் தாங்கள் கொஞ்சம் நல்லவங்களாக இருக்கிறோம் என்ற அந்த நல்லவன் தகுதியை வச்சுட்டு தேவ சமூகத்துக்கு யாராவது வந்துட்டு, ஆண்டவர் இதன் அடிப்படையில் என்னை ஏற்றுக்கொள்ளும் சொன்னால், தேவன் அந்த ஜபத்தை என்னது ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படிப்பட்டவர்கள் தேவனுக்கு முன்பாக என்ன செய்ய முடியாது, நீதிமானாக காணப்பட முடியாது. பாருங்கள், அடுத்தது பாருங்கள், இந்த பரிசேயனுடைய ஜபத்தில் 2வது விதத்தில் எப்படி என்ன ஜெபம் பண்ணுறாரு, இவர் தன்னோட மத கடமைகளெல்லாம் சரியாக நிறைவேற்றார். 2 நாள் உபவாசம் பண்ணுறாரு, ஒழுங்காக காணிக்கையெல்லாம் கொடுத்துட்றாரு. அப்போது பாருங்கள், ஒரு சிலர் இந்த பரிசேயரை போல தான் நினைக்கிறாங்க, ஒருவேளை நான் ஒழுங்காக காணிக்கையெல்லாம் கொடுத்துட்டா, ஒழுங்காக உபவாசம்லாம் பண்ணிட்டா, ஒழுங்காக அன்னதானம்லாம் பண்ணிட்டா, இப்படி சில மத சடங்கெல்லாம் சரியாக செஞ்சுட்டா, அதன் அடிப்படையில், அந்த தகுதியின் அடிப்படையில் இப்போ நான் தேவ சமூகத்தில் ஜெபிச்சா, தேவன் நான் இந்த மத சடங்கெல்லாம் சரியாக நிறைவேற்றுறதை பார்த்துட்டு பரவாயில்ல, இவனுக்கு கொஞ்சம் தகுதி இருக்குன்னு சொல்லி தேவன் என்னை ஏற்றுக்கொள்வாருன்னு சொல்லி சிலர் என்ன செய்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படியும் நினைக்கிறவர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. இயேசு சொல்கிறாரு, அப்படிப்பட்டவர்களுடைய ஜெபமும் என்ன செய்யப்படுவதில்லை, கேட்கப்படுவது இல்லை. பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுது, அவன் அல்ல. பாருங்கள், இந்த பரிசேயன் அப்படி ஜபித்த போது அவனுடைய ஜபம் என்ன செய்யலை, கேட்கப்படவில்லை. தேவன் அந்த ஜபத்தை என்னது ஏற்றுக்கொள்ளலை. பாருங்கள், அப்போது
பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதை தான் அங்கே ரோமர் 3:28 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? நாம் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் தேவனுக்கு முன்பாக என்ன செய்ய முடியாது? நீதிமானாக முடியாது. நம்முடைய கிரியைகளின் அடிப்படையிலே நாம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. நம்முடைய கிரியைகளின் அடிப்படைனா என்னது? பாருங்க, இங்கே பார்க்குறோம். சிலர் நினைக்கிறாங்க, நான் பிறரோட நல்லவனாக இருக்கேன், அப்போ நான் நல்லவனாக இருக்கிறதுனால அது எனக்கு ஒரு தகுதியை தருது. அல்லது வேறு சிலர் இப்படி நினைக்கிறாங்க, நான் பாருங்கள், நான் கடவுள் பக்தியாக நிறைஞ்சி பாருங்கள், எல்லா சடங்குகளையும் எவ்வளோ கரெக்டாக கடைப்பிடிக்கிறேன், ஒழுங்காக காணிக்கை கொடுத்துட்றேன், ஒழுங்காக கோயிலுக்கு போயிடுறேன், ஒழுங்காக வாரத்துக்கு 2 முறை உபாசம் பண்ணிடுறேன், ஒழுங்காக அன்னதானம் பண்ணிடுறேன். அப்போது இப்படிப்பட்ட சில கிரியைகள்லாம் செய்கிறதுனால அந்த கிரியையினால் எனக்கு சில தகுதி வருது. அப்போ அந்த தகுதியின் அடிப்படையில் தேவன் என்னை என்ன செய்வார்? ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சிலர் என்ன செய்கிறாங்க, நினைக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிற சத்தியம் என்னது? நம்முடைய கிரியைகள் அடிப்படையில் நமக்கு உண்டாகிற ஏதோ ஒரு தகுதியின் அடிப்படையில் நாம் ஒரு நாளும் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதே என்னது? இல்லை. பாருங்க, இல்லை. ஏன் இப்படி? காரணம் என்ன? அப்படி சொன்னோடனே சிலருக்கு பாருங்க கோவம் வரும். பாருங்க, இந்த பரிசேயருக்கு இயேசு இப்படி சொன்னோடனே பயங்கர கோவம் வருது. ஏன் நம்ம நம்முடைய சில கிரியைகள்னால் வருகிற சில தகுதியின் அடிப்படையில் ஏன் நம்ம தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது? ஏன் நாம் தேவனிடத்தில் அந்த தகுதியின் அடிப்படையில் ஏன் நாம் தேவனிடத்தில் சேர முடியாது? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அதுக்கு காரணமே என்ன? நாம் இயேசு கிறிஸ்து இல்லாமல், அவருடைய ரத்தம் இல்லாமல் தேவனுக்கு முன்பாக நாம் என்ன நிலையில் இருக்கோங்கிறத வேதம் அழகாக சொல்லுது பாருங்க. இப்போ ரோமர் 3ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனம் வாசிக்க கேட்போம். அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டுப்போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அடுத்தது 23ஆவது வசனம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழுகிற ஒவ்வொரு மனுஷனும் பாருங்க, இயேசு கிறிஸ்து இல்லாமல் அவங்க தேவனுக்கு முன்னாடி என்ன நிலையில் இருக்காங்கிறத வேதம் இங்கே அழகாக சொல்லுது பாருங்க. என்ன சொல்லுது? இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு இல்லாமல், அவருடைய ரத்தம் இல்லாமல், அவருடைய ரத்தத்தினால் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படாமல் நம்முடைய வாழ்க்கையின் நிலை தேவன் முன்பாக எப்படி இருக்குதா? நம்ம எல்லோரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? பாவம் செய்து கெட்டு போனவர்களாக என்ன செய்கிறோம் இருக்கிறோம். ஒருவனாகிலும் நீதிமான் என்னது இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. நம்ம எல்லாருமே வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனவர்களாக என்ன செய்கிறோம் இருக்கிறோம். பாருங்க, எல்லாருமே, நம்ம எல்லாருமே ஒரு மனுஷர்களா? வேதத்தின்படி சக்தி என்னது? நம்ம எல்லாருமே பாருங்க வழி தப்பி போய் பாவம் செய்து கெட்டு போனவர்களாக என்ன செய்கிறோம் இருக்கிறோம். நீதிமான் ஒருவன் கூட இந்த பூமியில் என்னது கிடையாது. பாருங்க, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக நம்ம என்ன செய்யிட்டு ஆயிட்டோம். பாருங்க, அப்போது நம்ம நம்முடைய சுபாவமே என்னது? அடிப்படையில் மனுஷராக இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போனவர்களாக இருக்கிறதுனால இப்போ பாருங்க, எல்லாரும் பாவிகள் தான். பாவிகளாக இருக்கிறதுனால பாருங்க, தேவனுக்கு முன்னாடி சின்ன பாவி பெரிய பாவின்னு யாரும் என்னது கிடையாது. நான் அந்த கொலைகாரன் மாதிரி பாவம் செஞ்சதே கிடையாது, நான் அந்த லஞ்சம் ஊழல் பண்ணி அந்த பெரிய அநியாயம் பண்ணானே அவரை மாதிரிலாம் நான் பாவம் செஞ்சதில்லை, அந்த குடிக்கிறவன் போல் நான் கிடையாது, நான்லாம் குடித்ததே கிடையாது அப்படின்னு ஒருவர் தங்களுடைய தகுதியை பற்றி இந்த பரிசையின் போல் என்ன செய்யலாம், சொல்லலாம். ஆனால் என்னதான் அந்த மோசமாக குடித்து கெட்டு போகிறனோ காட்டிலும் இந்த நபர் இந்த குடிக்காத நபர் ஒருவேளை இவர் குடிக்காமல் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, அந்த குடிகாரர், அந்த ஏமாத்துகிறவர், அந்த கொலைகாரன் எப்படி தேவனுக்கு முன்னாடி பாவியாக இருக்கிறானோ, இங்கே தன்னை நான் குடிக்கலை, நான்லாம் அவனை மாதிரியெல்லாம் ரொம்ப மோசமான அநியாயம் பண்ணல அப்படின்னு நினைக்கிற இந்த நபரும் தேவனுக்கு முன்னாடி எப்படிப்பட்டவர்களாக இருக்காங்க? பாவிகளாக தான் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. எல்லாரும்
தங்களை பிறரை காட்டிலும் நல்லவர்கள் என்று நினைக்கிறவங்க கூட எல்லாருமே என்னது தேவனுக்கு முன்னாடி பாவிகளாக தான் என்ன செய்கிறோம் இருக்கிறோம் பாருங்கள். அப்போ நம்ம இப்போ பாவிகளாக இருக்கிறதுனால இப்போது நான் என்னை ஒருவேளை பிறரோடு ஒப்பிட்டு அவங்கள காட்டிலும் நான் நல்லவன் சொல்லி மனுஷர் அளவுகோலின்படி நான் என்னை நல்லவன் என்று நினைத்து கொண்டாலும் தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லோருமே என்னது தான் பாவிகளாக தான் இருக்கிறோம். அப்போது நான் பிறரோடு நல்லவனாக இருக்கிறேன்னு சொல்லி கொண்டு அந்த தகுதியை வச்சு இப்போ நான் தேவனிடத்தில் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அந்த தகுதியின் அடிப்படையில் தேவன் என்னை என்ன செய்ய மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்னா வேதத்தின் சத்தியம் என்ன, நான் தகுதியை என்ன செய்து விட்டேன், இழந்து விட்டேன். அதான் உண்மை. அடுத்ததாக பாருங்கள், ரெண்டாவது இந்த பரிசையன் என்ன சொல்கிறாரு, நான் ஒழுங்கு உபவாசம் பண்ணுறேன், ஒழுங்காக காணிக்கையெல்லாம் என்ன செய்கிறேன், கொடுக்குறேன்னு சொல்கிறார். சிலர் பாருங்கள் நல்ல கடவுள் பக்தியில் நிரம்பி எல்லாம் மத சடங்கள்லாம் பயங்கரமாக செய்வாங்க. செய்கிறதுனால அதன் அடிப்படையில் சிலர் என்ன நினைப்பாங்க, பத்தியா நான் எல்லாம் மத சடங்குகள்லாம் ஒழுங்காக செய்கிறவன், ஒழுங்காக உபவாசம் பண்ணுறேன், ஒழுங்காக காணிக்கையெல்லாம் கொடுக்கேன் கோயிலுக்கு, அப்போது இதெல்லாம் செய்கிறதுனால அப்போது இது மூலமாக எனக்கு ஒரு தகுதி வந்திருக்கு, அப்போ இந்த தகுதியின் அடிப்படையில் தேவன் என்னை ஏற்றுக்கொள்வார்னு சொல்லி சிலர் என்ன செய்கிறாங்க நினைக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, நீங்கள் எவ்வளவு தான் பாருங்கள் உபாசிக்கிறவர்களாக இருந்தாலும், எவ்வளவு தான் காணிக்கை கொடுக்குறவர்களாக இருந்தாலும், அந்த காரியத்தின் மேலே நம்பிக்கை வச்சு அப்போ இந்த காரியத்தை இந்த மத சடங்குலாம் நான் சரியாக செய்கிறதுனால இப்போ இதன் அடிப்படையில் எனக்கு ஒரு தகுதி இருக்குதுன்னு நினச்சிட்டு இப்போ அதன் அடிப்படையில் நான் தேவனிடத்தில் சேரணும், தேவன் என்னை ஏற்றுக்கொள்ளணும்னு நினச்சா தேவ பிள்ளைகளே அப்படி அந்த தகுதியின் அடிப்படையிலும் தேவனிடத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது, வர முடியாது. ஏனென்றால் எவ்வளவுதான் நாம் மத சடங்குகள் செய்து பல பாருங்கள் உபவாசங்கள் பண்ணி காணிக்கைகள்லாம் கொடுத்தாலும் அடிப்படையில் நம்ம எல்லாரும் என்னது பாவிகளாக தான் இருக்கிறதுனால நம்மளுடைய அப்படிப்பட்ட சில நற்கிரியைகள் நம்மளை தேவனுக்கு முன்பாக தகுதி உள்ளவர்களாக அது என்ன செய்யாது, நம்மை மாற்றவே மாற்றாது. பாருங்கள், நம்முடைய எந்த நற்கிரியையும் தேவனுக்கு முன்பாக நம்மை தகுதியுடையவர்களாக என்ன செய்யாது, மாற்றவே மாற்றாது. ஏனென்றால் நான் பாவம் என்ன செய்திருக்கிறேன். அப்போது இப்போ கடைசியாக இப்படிலாம் சொன்னோடனே நமக்கு ஒரு கேள்வி வருது, அப்போது தேவனுக்கு முன்பாக நான் தகுதி பெற்றவனாக மாறணும்னா, தேவன் என்னை ஏற்றுக்கொள்ளணும்னா அப்போ நான் என்னதாயா செய்யணும்? இப்படிலாம் இவ்வளோ கிரியை செய்தாலும் இப்படிலாம் எனக்கு சில தகுதி இருந்தாலும் தேவன் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாருன்னு சொல்கிறீங்க. அப்போ என்ன செய்தால் தான் தேவன் என்னை ஏற்றுக்கொள்வார்? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அதை இயேசு சொல்லி அந்த ஓமையிலே நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். பாருங்கள், லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், அங்கே தேவாலயத்துக்கு 2 பேர் வர்றாங்க. ஒருத்தன் பரிசேயன், அடுத்தது பாருங்கள் ஆயக்காரன் ஒருவன் என்ன செய்கிறான், வருகிறான். வாசிக்கலாம், லூக்கா 18ஆம் அதிகாரம் இப்போ 13-14 வசனத்தை வாசிக்கலாம். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே இயேசு முதல்ல பரிசேயன் ஒருவன் வருகிறான். அவன் தன்னுடைய கிரியைகளினால் உண்டான சில தகுதியின் அடிப்படையில் தேவனிடத்தில் சேரலாம்னு முயற்சிக்கிறான். ஆனால் இயேசு சொல்கிறாரு, எப்பா உன் கிரியின் மூலமாக அது மூலமாக உண்டாகிற தகுதியை பற்றிலாம் நான் என்ன செய்ய மாட்டேன், உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா நீ அடிப்படையில் என்னது பாவியாக இருக்கிற, அதனால் நான் உன்னை என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு இயேசு சொல்லிட்டு, அடுத்தது அப்போது எதை செய்தால் தேவன் என்னை ஏற்றுக்கொள்வார், தேவன் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் என்ன செய்யணும், அதையும் இயேசு பாருங்க இந்த ஓமையின் மூலமாக நமக்கு என்ன செய்கிறார், கற்பிக்கிறார். எதை செய்தால் தேவன் அப்போ நம்மளை ஏற்றுக்கொள்வார்? தேவனுக்கு முன் தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், எது செஞ்சால் தேவன் அப்படின்னு ஒரு கேள்வி என்ன செய்து வருது. அதை தான் இங்கே ஆயக்காரன் வாழ்விலேருந்து என்ன செய்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். இந்த ஆயக்காரன் என்ன பண்ணுறான் பாருங்கள், இந்த ஆயக்காரன் என்றால் என்ன அர்த்தம், இயேசுவின் நாட்களில் பாருங்கள், இந்த ஆயக்காரன் என்றால் வரி வசூலிக்கிறவன் என்ற அர்த்தம். இவர்கள் யூதர்களாக இருப்பாங்க. ஆனால் பாருங்கள், இயேசுவின் நாட்களில்
இஸ்ரேல் தேசம் ரோமர்களால் ஆளுகை செய்யப்பட்டது. அப்போது இந்த யூதர்கள் ரோமர்கள் கையில் ரொம்ப கொடுமைகளெல்லாம் அனுபவித்தாங்க. அதனால் அன்றைக்குள்ள யூதர்கள் ரோமர்களை வெறுத்தார்கள். ஆனால் ஒரு சில யூதர்கள் பாருங்கள், இந்த ரோமர்களுக்காக இந்த ரோம அரசாங்கத்துக்காக வேலை பார்த்தாங்க. வரி வசூலிக்கிறவர்களாக தான் வேலை பார்த்து என்ன பண்ணாங்கன்னா, தங்களுடைய சொந்த யூத சகோதரர்கள்கிட்ட அநியாயமான விதத்தில், ரொம்ப அநியாயமான விதத்தில் என்ன செய்கிறாங்க, வரியை என்ன செய்கிறார்கள், வசூலித்தார்கள். பாருங்கள், அநியாயம், பயங்கர அநியாயமான விதத்தில் அவங்க வரி வசூலிக்கிறவர்களாக இருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அன்று இயேசுவின் நாட்களில் உள்ள யூதர்கள் மத்தியில் இந்த ஆயக்காரர்களை போல பாவிகளாய் பார்க்கப்பட்டவர்கள் யாருமே என்னது கிடையாது. அன்றைக்குள்ள யூதர்கள் மத்தியில் இந்த வரி வசூலிக்கிறவர்கள் என்றால் அவங்க தான் சமுதாயத்தில் மிகப்பெரிய பாவிகளாக என்ன செய்தாங்க, கருதப்பட்டாங்க. அப்போது ஒரு மிகப்பெரிய பாவியாக கருதப்பட்ட ஒரு ஆயக்காரனாகிய ஒரு மனுஷன் பாருங்கள், தேவாலயத்துக்கு வர்றான், வந்து ஜெபிக்கிறான். அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்கிறார், ஏற்றுக்கொண்டு அவனை நீதிமானாக மாற்றுறாரு. அதுக்கு காரணம் என்ன பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் பாருங்கள் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் என்ன பண்ணான்னா, தன் மார்பில் அடித்து கொண்டு, தேவனே பாவியாகி என்மேல் என்ன செய்யும், கிருபையாயிரும்னு என்ன செய்கிறான், ஜெபிக்கிறான். பாருங்கள், அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இவன் ஆண்டவரிடத்துல கேட்க இவன் உணர்கிறான். இந்த பரிசேயனை போல இவன் இல்லை. பாருங்கள், இவன் தன்னுடைய பாவ நிலையை உணர்ந்தவனாக தேவனிடத்தில் என்ன செய்கிறான், வருகிறான். தன்னுடைய பாவ நிலையை உணர்ந்தவனாக தேவனிடத்தில் வந்து என்ன சொல்கிறான், ஆண்டவரே நான் பாவி தான், ஆனாலும் கூட பாருங்கள், அவன் எருசலேம் தேவாலயத்துக்கு வர்றான். இந்த எருசலேம் தேவாலயத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே தான் தேவனுடைய பிரசன்னம் இருந்தது. அங்கே தேவ பிரசன்னத்தில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா ஜனங்களுடைய பாவங்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அதனுடைய ரத்தம் ஜனங்களுடைய பாவ மன்னிப்புக்காக தேவ சமூகத்தில் என்ன செய்யப்பட்டது, தெளிக்கப்பட்டது. அப்போது இவன் என்ன செய்கிறான், அந்த மகா பரிசுத்தலத்தில் அந்த தேவனுடைய கிருபாசன அந்த கிருபாசனத்தில் தெளிக்கப்பட்ட அந்த இரத்தத்தை, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை நினைவு கொண்டவனாக இவன் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, அந்த இரத்தத்தின் அடிப்படையில் உண்டாகிற, அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் அடிப்படையில் உண்டாகிற அந்த கிருபையின் அடிப்படையில் என்னை என்ன செய்யுங்க, ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லி ஜெபித்த போது இவனுடைய விசுவாசத்தை பார்த்து பாருங்க, இவன் எந்த கிரியையுமே செய்யலை. இவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய பாவ நிலையை உணர்ந்துட்டு இப்போ தன் பாவத்துக்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அதனுடைய ரத்தம் தேவ சமூகத்தில் சிந்தப்பட்டிருக்குது. அந்த இரத்தத்தின் மூலமாக இப்போ எனக்கு கிருபை கிடைக்கும், தேவனின் பாவத்தை மன்னிப்பார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை விசுவாசத்தோடு அவன் தேவனை நோக்கி கூப்பிட்ட போது இப்போ ஆண்டவர் இவனுடைய விசுவாசத்தை பார்த்து இவனை நீதிமானாக என்ன செய்கிறார், மாற்றுகிறார். இவனுடைய ஜபத்தை தேவன் என்ன செய்கிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார். பாருங்கள், அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, யார் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்பட முடியும், யார் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாய் மாற முடியும்? அதுக்கு ஒரே வழி என்னது, நாம் முதலாவது நம்முடைய பாவ நிலை என்ன செய்யணும், உணர்ந்துட்டு நம்ம என்ன செய்யணும், உணரணும், நான் தேவனிடத்தில் வர்றதுக்கு எனக்கு தகுதியே என்னது கிடையாதுங்கிறத என்ன செய்யணும், உணரணும். எனக்கு எந்த தகுதியும் கிடையாது ஆண்டவர் இடத்தில் வர்றதுக்கு அப்படிங்கிறத உணர்ந்துட்டு, ஆனால் நம்மை தகுதிப்படுத்தும்படி தான் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஆட்டுக்குட்டியாக நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய பாவ மன்னிப்புக்காக அவர் இரத்தத்தை சிந்தினார் என்பதை உணர்ந்து இப்போ நம்ம தேவனை நோக்கி, தேவனே ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் அடிப்படையில் பாவியாகி என்மேல் கிருபையாயிரும், அதன் அடிப்படையில் என் பாவத்தை மன்னித்து என்னை நீதிமானாக மாற்றும் என்று நாம் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் மேல், இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் விசுவாசம் வைக்கும்போது அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் மாத்திரமே தேவன் நம்மை நீதிமானாக மாற்றி நம்ம என்ன செய்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அதை தான் நாங்கள் ரோமர் 3:28 வாசிக்கிறோம்.
என்ன வாசிக்கிறோம்? நாம் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல. நியாயப்பிரமாணத்தின் கிரியைனா என்னது? நான் ஏதோ ஒன்று தேவனிடத்தில் வர்றதுக்கு ஏதோ ஒன்று செஞ்சு அதனால் எனக்கு ஒரு தகுதி, எனக்கு இப்போ தேவனிடத்தில் வர்றதுக்கு எனக்கு இப்போ தகுதி இருக்குன்னு சொல்லி நினைக்கிறோமே. அப்படி நினச்சோம்னா அப்படிப்பட்டவர்களை தேவன் என்ன செய்ய மாட்டார்? ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். யாரை தேவன் ஏற்றுக்கொள்கிறார்? யாரை தேவன் நீதிமானாக மாற்றுகிறார்? யார் தங்களை நான் எனக்கு ஒரு தகுதி இல்லாண்டவர், நான் ஒரு பாவி, அதனால் எனக்கு ஒரு தகுதி இல்லைங்கிறத உணர்ந்து இப்போது என்னுடைய பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தினாரே, அதனால் ஆண்டவரே அந்த இரத்தத்தின் அடிப்படையில் தேவனே என்மேல் கிருபையாயிரும், நான் அந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் இரத்தத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறேன் என்று சொல்லி யார் தங்களுடைய விசுவாசத்தை இயேசுவின் மேல் வைக்கிறாங்களோ, இப்போது அந்த விசுவாசத்தின் அடிப்படையில், இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாச அடிப்படையில் மாத்திரமே தேவன் ஒருவரை என்ன செய்கிறார்? நீதிமானாக என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த சக்தி அடிப்படை அஸ்திபார சக்தி இதுதான். அடுத்த பல வாரங்கள் நம்ம என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். இப்பொழுதும் கூட நாம் கேட்ட அந்த சத்தியத்தின் அடிப்படையில் எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நீங்கள் என்ன தகுதிப்படுத்தும்படி ஆண்டவரே ரத்தம் சிந்திருக்கிறீங்க, அதனால் இந்த நாளில் என்னுடைய தகுதி, என்னுடைய கிரியைகள் அடிப்படையில் நான் நம்பிக்கை வச்சு என்னுடைய தகுதியை வச்சுட்டு இவ்வளோ நாள் உம்மிடத்தில் வந்துட்டு இருந்தேனே, அதெல்லாம் விட்டு நான் மனம் திரும்பி ஆண்டவரே நான் இந்த ஆயக்காரனை போல் இயேசு கிறிஸ்துவின் மேல் மட்டும் நான் நம்பிக்கை வச்சு இப்போ உம்மிடத்தில் வர்றேன் ஆண்டவரேன்னு சொல்லி என்னை நீதிமானாக மாற்றுன்னு சொல்லி நம்ம எல்லாரும் தேவனை நோக்கி ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலும் சமூகத்தில் வருகிறப்போ அந்த நாளிலே ஆண்டவரே இந்த பிள்ளைகளாகி எங்களோடு பேசின இந்த அற்புதமான சத்தியத்துக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய கிரியைகள் அடிப்படையில் உண்டாகிற தகுதியின் அடிப்படையில் நாங்கள் ஒரு நாளும் தேவனிடத்தில் வர முடியாது, ஏனென்றால் நாங்கள் பாவிகளாக இருக்கிறோம், அதனால் எங்களுக்கு தகுதியே கிடையாது என்பதை இந்த நாளில் தெளிவாக உணர்த்தினீரே. இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருத்தர் இதை உணரட்டும் ஆண்டவரே. தாங்கள் ஏதோ செய்கிற சில நற்கிரியை, சில மத சடங்குகள் அடிப்படையில் தாங்கள் தேவனிடத்தில் வந்து விடலாம் என்று சொல்லி நினைக்கிற அந்த பிசாசின் வஞ்சக எண்ணத்திலிருந்து உடைய பிள்ளைகள் இந்த நாளிலிருந்து விடுதலை ஆகட்டும். தங்களுடைய கிரியைகள் அடிப்படையில் தாங்கள் தேவனிடத்தில் வரவே முடியாது என்பதை, தேவனை தங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதை உடைய பிள்ளைகள் ஆழமாய் உணர்ந்து கொண்டு இந்த நாளிலே தாங்கள் எவ்வளோ பேர் தாங்கள் பாவிகள் என்பதை மட்டும் உணர்ந்து, ஆண்டவரே எனக்கு எந்த தகுதி கிடையாது, ஆனால் இன்றைக்கி என்னுடைய நம்பிக்கை விசுவாசத்தை என்னை தகுதிப்படுத்துவதற்காக என் பாவத்துக்காய் சிலுவையில் மரித்த அந்த இயேசு மேல் இரத்தத்தின் மேல் நான் விசுவாசம் வைக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி தேவ பிள்ளைகளே இந்த நாளிலே ஆண்டவரிடத்தில் வாருங்கள், ஆண்டவரிடத்தில் வாருங்கள். ஆமாப்பா, இந்த நாளிலே ஆயக்காரனை போல நம்முடைய பிள்ளைகள் இயேசுவின் மேல் மாத்திரம் தங்களுடைய முழு விசுவாசத்தை வைத்து அவருடைய இரத்தத்தின் மேல் மாத்திரம் வைத்து இடத்தில் வரட்டும் ஆண்டவர். வந்து அதன் மூலம் உம்மால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஆசீர்வாதத்தையும் நீரவர்களை நீதிமானாக மாற்றுகிற ஆசீர்வாதத்தையும் நாளில் உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக்கொள்ள நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்க வர நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.